கடகராசி அன்பர்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு நீங்க தயாரா இருக்கீங்க. சுகஸ்தானத்தை குரு பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப உங்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பட போகுது. சந்தோஷம், மகிழ்ச்சிகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு, வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏதோ கட்டின வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். கடன் சுமையிலிருந்து உறுதியாக இந்த ஒரு வருட காலத்துல கடகராசிக்காரங்க கடந்து வரப்போகுது. தாய்மாமா உறவுகள் வழியில் நல்ல மாற்றம் உண்டு. உங்கள் தாய்மாமா உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க. இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுடைய முழுமையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி புரிவாங்க என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார். அதாவது ஒரே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்லலாம். கடகராசிக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு குரு பகவானும் தயாராக இருக்கார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக மாற்றத்தை, அவங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆள் தான் நீங்கள். உங்களுக்காக வாழ்ந்ததை விட பிறருக்காக வாழ்ந்த நாட்களே அதிகம். இனிமே நீங்கள் உங்களுக்காக வாழ போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான பாதையாக இருக்க போகுது. எங்கே முயற்சி எடுக்க 1.5 வருஷமா கேது பகவான் 3ஆம் இடத்துல வந்து முயற்சியவே தடை பண்ணிட்டாரே. எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன். இனிமே எடுக்கணும்னா மாடி இருந்து குதிக்க தான் செய்யணும். அப்படிலாம் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சரியா? அது வந்து கிரகத்துடைய சூழ்நிலைகள். ஓகேவா? புரிஞ்சு நம்ம அப்போ வந்து ஒரு பலன்கள் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நாங்கள் எடுக்கிற எல்லா பலன்களுமே பொது பலன்களே. இப்போ நாங்கள் பேசுகிற இந்த அதாவது கிரகத்துடைய பேச்சியுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, மாத பலன்கள் எதுவாக இருந்தாலும் பொது பலன்கள் மட்டுமே. ஸோ இந்த பொது பலன்களில் உங்களுக்கு அதிகமான தாக்கம் இருக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அதிகமான தாக்கம் இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னைய பொறுத்தளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கடந்து போயிருவீங்க. அசால்ட்டாக தூக்கி விட்டு போயிருவீங்க. உங்கள் சுய ஜாதகமும் வலிமை இழந்திருந்தால் மட்டுமே இந்த தாக்கமும் உங்களை அதிகமாக தாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வராரு. திரும்ப உங்கள் ராசிக்குள்ளேயும் என்ன பண்ணுவார், அதிசாரமாக வருவார். திரும்பியும் மிதுன ராசிக்குள்ளே போவார். இந்த வருடம் 3 முறை அவருடைய செயல்பாடில் மாற்றம் ஏற்பட போது 2 விஷயங்கள் அப்படியே இருக்க போது. ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு வரவும் மட்டும் சில மாற்றங்கள் உண்டு. இது வந்து நம்ம குரு பயிற்சியோட இன்னொரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்க்க போகிற என்னென்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட போகுது, குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல விழுகிறது என்று பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான கும்பராசியை பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன விஷயம் இயங்குது? 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த 4, 6, 8 யாருக்கெல்லாம் இயங்கிறதோ அவர்கள் தனி மரமாக இருப்பதில்லை. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பாக தான், வாழ்க்கையாக தான் அவர்களுக்கு இருக்க போகுது என்று பார்க்கலாம். விஷயம் என்ன அப்படிங்கும்போது, சுகஸ்தானத்தை குரு பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ உங்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பட போகுது. சந்தோஷம், மகிழ்ச்சிகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டு. சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு வெளிமாநிலமோ அல்லது வெளிநாடோ பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ஆசைப்படுறோம், வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் உண்டா அப்படின்னா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏதோ கட்டின வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதே போல் இடங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் நீங்கள் இவ்வளோ நாளாக தேடி பார்த்து இடம் கிடைக்கல அப்படின்னாலும் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்குரிய சுய மரியாதை கிடைக்கும். உங்களுக்கான வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. வேலை இடமாற்றமும் உண்டு.
வேலையில் ப்ரொமோஷனும் உண்டு. ஓகேவா? நீங்கள் கடினமாக வேலை பார்த்து கஷ்டமாக வேலை பார்த்து உங்களுக்கு மதிப்பளிக்காத ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களோட சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் இனிமேல் உங்களுக்குரிய மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. கடன் சுமையிலிருந்து உறுதியாக இந்த ஒரு வருட காலத்தில் கடகராசிக்காரங்க கடந்து வர போறீங்க. கடன் சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடைச்சி ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை பெற்றுட்டோம்ப்பா, ரொம்ப ஒரு நல்லா இருக்கு வாழ்க்கை, பரவாயில்ல, போன வருடத்தை விட இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போது. கடும் வேதனைகள், கடும் பிரச்சனைகள், மீள முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்கள் மேலே யாராவது குற்றம் சாட்டி உங்களுக்கு தேவையில்லாத இன்னல்களையோ தேவையில்லாத பிரச்சனைகளையோ அல்லது உங்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ யார் செய்திருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தை உடைத்து நீங்கள் ஒரு சிறப்பான நபர், உங்களுக்கும் அதிகமான திறமைகள் உண்டு, அந்த திறமைக்கேற்ற மதிப்பு இன்னுமே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கிரகங்கள் வாங்கி தரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர் அதிர்ஷ்டம்னா நீங்கள் சூதாட்டம் அப்படிலாம் போயிடாதீங்க. திடீர் அதிர்ஷ்டம்னா உங்களுடைய மனைவி வழி உறவுல இருந்தோ அல்லது உங்களுடைய கணவர் வழி உறவுல இருந்தோ சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 7க்கு 2, அப்போ 7க்கு 2ங்கும் போது இந்த உறவுகளிலிருந்து உங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்களுடைய பூர்வீக சொத்து இந்த காலகட்டங்களில் விற்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நண்பர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் மூலமாக பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது செய்யாத தப்புக்கு, செய்யாத பிரச்சனைக்கு தண்டனை அனுபவிக்கிறீர்களோ, அது சிறை தண்டனையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே கைதியாக இருக்கக்கூடிய நிலையில் மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் உறுதியாக உடச்செறிஞ்சு உங்களுடைய தவறு உங்கள் மேலே இல்லை, நீங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டீங்க என்பதை இந்த குருவின் பார்வை மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது உண்மை. மன அழுத்தங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. தாய்மாமா உறவுகள் வழியில் நல்ல மாற்றம் உண்டு. உங்கள் தாய்மாமா உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க, இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, உங்களுடைய முழுமையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி புரிவாங்க என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசி மாணவர்கள் படிப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ நல்ல மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுடைய போட்டி, விளையாட்டு போட்டி, அதில் ஸ்கூலில் என்ன போட்டி வச்சாலும் கடகராசிக்காக டாப் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி படிப்பில் 70% வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து அங்கே உள்ள எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி கடகராசிக்காரங்க கலந்துக்கிட்டால் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையிலும் குரு பார்வை மூலமாக முழுமையாக பெற போகிறீங்க. கடகராசி குடும்ப பெண்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகமாவதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய அம்மாவளி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புண்டு. உறவுகள் அனைத்தும் உங்களுடன் ஒற்றுமையாக இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான முன்னேற்றத்தை குருவின் பார்வை மூலமாக நீங்கள் பெற போறீங்க.